நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கும் எழுப்புதல் நிலை மாறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 19. 1 Thessalonians chapter 5 verse 19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ரத்தின சுருக்கமா இருக்கிற இந்த வசனம் நாம எழுப்புதல் நிலை மாறாம இருக்கிறதுக்கான வழிய காண்பிக்குது. நேற்றைய தினத்திலே நாம பார்த்தோம், தாவீது ராஜா பரிசுத்த ஆவி தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதுங்கிறதுக்காக உணர்வோடு மனம் திரும்பி தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. இது எதற்காக? தேவனுடைய ஆவி தன்னை விட்டு நீங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவ்வப்போது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் கொடுக்கப்படுதுங்கிறத நாம சிம்சோன் முதலானவர்களை பார்க்கும்போது தெரியுது. அப்படி ஆவியானவர் என்றைக்குமே அவங்களோட இருக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நமக்குள்ளார பெற்றிருக்கிறோம். அவர் நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட போறதில்ல. அவர் நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட போறதில்ல. ஆனா அவர் நம்முடைய பாவத்தை உணர்த்துவிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமலும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமலும் இருந்தா அதுவே ஆவியை அவித்து போடுகிற விதமாக இருக்கும். அந்தபடியாக இருக்கும்போது நாம பாவத்துல விழுந்து எழுப்பதிலிருந்து இருந்து நிலை மாறி போயிடுவோம். நிறைய நேரங்கள்ல நாம பாவம் செய்கிறோங்கிற உணர்வே இல்லாம இருப்போம். தாவீது ராஜா கூட அந்த நிலையில இருந்ததுனால தானே நாத்தான்வேல் வந்து அவருக்கு உணர்த்தி வைக்கிறாரு. அப்படியாக நமக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம பாவம் செய்யும் போது அதை வேண்டான்னு சொல்லி எச்சரிக்கும் போதோ இல்ல நாம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாகவே அவர் நமக்கு ஏதாவது உணர்த்தி வைக்கும் போது அவருக்கு செவிசாய்க்காம இருந்தா நாம இடறி போகிறவர்களாக காணப்படுவோம். அந்தபடியாக இருக்கும்போது எழுப்புதலின் நிலை மாறி போகும். இப்படியான நிலை நமக்குள்ளார காணப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே பவுலடியார் ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்றாரு. இந்தபடி ஆவியை அவித்து போடுகிறவர்கள் பாவத்துல விழுந்து தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க. அப்படியாக காணப்படும் போது நம்ம இடத்துல பரிசுத்தம் காணப்படாது. அப்படி இருந்தா நாம எப்படி தேவனுடைய வருகையில காணப்பட முடியும்? அதனால்தான் இதே அதிகாரம் 23வது வசனத்துல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதுல சொல்லப்பட்டபடி குற்றமற்றதாக நம்மை காத்துக்கொள்ள ஆவி அவித்து போடாம அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவர்களாக இருக்கணும். குற்றமற்றவர்களாக நம்மை காத்துக்கொள்ளணும். அதற்கு உதவி செய்யும் துணையாளராகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படியாக நாம பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை அசட்டை பண்ணலாமா? அப்போ நம்ம ஆவிய அவித்து போடாத வண்ணம் அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிற பிள்ளைகளாக நாம ஒவ்வொருவரும் காணப்படுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய ஆவிய அவித்து போடாம ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து எழுப்புதல் நிலை மாறாம இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய ஆவியை அனுப்பி எங்களை உயிரடைய பண்ணி எழுப்புதலை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அதுல இருந்து நிலை மாறாம எங்களை நாங்க காத்துக்கொள்வதற்கு ஆவியை அவித்து போடாம ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து பாவத்திற்கு விலகி நிற்கணுங்கிறத எங்களுக்கு இந்த பகுதிகள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியே உம்முடைய வருகையில எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக நாங்க காத்துக்கொண்டு உம்மோடு சேர்த்து கொள்ளப்பட முடியுங்கிறதையும் எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு ஆவியானவரை அசட்டை பண்ணாம அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பிள்ளைகளாக ஆவியை அவித்து போடாதிருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.